நல்லது கதா இயேசு நாமத்தினாலே ஒரு நாங்கள் வாழ்த்து வருகிறோம். இந்த வேளையிலும் அன்றாக இதனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் வாசிப்போம். யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி 29வது வசனத்திற்கு வாசிப்போம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவராய் நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர் என்பதை அன்று நாங்கள் எப்பொழுது நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு ஒரு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நான் மிகப்பெரிய பாவிகளாய் கர்த்தர் எங்கள் பாவங்களிலிருந்து எங்கள் அக்கிரமங்களிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக ஆண்டவரே, நீர் உமது கிருபையால் எங்களை தேடி வந்த தெய்வம். ஆண்டவரே, எங்களுக்காய் ஆட்டுக்குட்டியானவராய் உண்மையே ஜீவ பலியாக எங்களுக்கு ஒப்புக் கொடுத்த தெய்வம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழியிலும் கர்த்தாவையும் வார்த்தையை நாங்கள் வாசிப்பதற்கு உதவி செய்யுங்க. நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. உடைய பரிசுத்தாவின் பிரசனம் எங்கள் ஒருவர் மீது வந்து தங்கி அமர்ந்து ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எங்கள் கண்டித்து உணர்த்தி ஆண்டவரே, நமக்கு நேராக எங்களை உந்தி தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தை ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் பார்த்தோம், இங்கே யோவான் சொல்லும்போது சொல்றாரு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறதான செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் ஜீவ பலி உனக்காகவே. சிலுவையில் ஜீவ பலி உனக்காகவே என்றதான தலைப்பு தானே நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, அப்ப இந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி எங்கே எப்பொழுது அடிக்கப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் நாளை பார்க்க போகிறோம். சரி, நாங்கள் வாசிப்போம். லூக்கா புத்தகத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 23ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொண்டு 44ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் நாவையை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமென். இங்க நாங்கள் கவனிப்போமா இருந்தா, நாங்கள் இந்த நாட்களில் சிலுவையினுடைய உபதேசத்தை குறித்து நாங்கள் படிச்சு வந்துட்டு இருக்கோம். சாரே, அப்படி இருக்கிற பொழுது இங்க இயேசு கிறிஸ்து இப்ப கொல்கத்தா மலைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார். கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிறதான அந்த மலையை குறித்து நாங்கள் சொன்னேன் ஏற்கனவே. சாரி, அது மண்டை ஓட்டு மலை என்று சொல்லுவாங்க. அந்த இடத்து சாரி, மண்டை ஓட்டு மலை என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் கொண்டு போய் ஆண்டவரை கொண்டு போய் சிலுவையில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அங்க அடிப்பதற்காக கொண்டு போறாங்க. சாரி, ஜெருசலேம் அங்க அதாவது தேவாலயத்திலிருந்து அதாவது அங்க இவரை சிலுவையில் அடிக்கும்படியான அதிகாரத்தை பெற்று அந்த கபாலஸ்தலம் அந்த என்று சொல்லப்படுகிற அந்த மலை வரைக்கும் கொண்டு போகும் பொழுது சார், நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய தூரம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.2 அப்படின்றதான ரீதியில ஒரு அதாவது ஒரு 3 கிலோமீட்டரும் ஒரு 20 என்ன சொல்றது 20 அடி அந்த 20 மீட்டர் தூரம் மாதிரியான ஒரு தூரத்துக்கு தான் தூரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட சாரி 2 அல்லது 3 கிலோமீட்டர் தூரம் தான் அந்த இடத்துல இருந்து கபாலஸ்தலத்துக்கு கொண்டு போகக்கூடியதான ஒரு தூரம் என்று சொல்லி சொல்றாங்க. சரிதானே? அப்ப இந்த தூரத்தை கடந்து செல்லுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எடுத்த நேரத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க அதுலயே கிட்டத்தட்ட 3 மணி தேலமா என்ன பண்ணிக்கிறாங்க, 3 மணி தேலமா ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்ப அவரை கொண்டு போகும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா நோமலா கொண்டு போகல, அந்த அளவுக்கு அவரை அடிச்சாங்க. அந்த அளவுக்கு அடிச்சு சாரி, அவர் மெதுவா அவரை தூக்கி அந்த சிலுவையை தூக்கி கொண்டு போக முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாரமுள்ள ஒரு சிலுவை. அந்த சிலுவை அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அதை தூக்கி கொண்டு போவார். கொண்டு போகும்போது அடிச்சு அவர் பல இடங்களில் அவர் என்ன செய்யறது தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு திணறி சாரி 3 தடவைகள் அவர் குப்பரை அடிச்சு விழுந்து பல போராட்டங்கள் அனுபவிச்சு தான் கொண்டு போயிடார். இந்த இடத்துல சொல்லப்படும் போது அவருக்கு தூக்க முடியாத சூழ்நிலை வந்த பொழுது அங்க ஒரு மனுஷன் என்ன பேச சீமோன் சொல்லப்படுற ஒரு மனுஷன் என்ன செய்யலாம், அவனும் கொஞ்சம் தூரம் அந்த சிலுவை என்ன செய்யலாம் சுமந்து கொண்டு போறான். சாரி, அவ்வளவு பயங்கரமாக சாரி சுமார் 3 மணி நேரத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியே அந்த ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தை அவங்க இருக்கிறார். அவ்வளவு தூரம் ஆண்டவர் இதற்காக பல வேதனைகளை பட்டு தான் அந்த இடத்துக்கு என்ன செய்யறார், அவர் கொண்டு போகப்படுகிறார். அப்படி கொண்டு போகப்பட்ட பிறகு சாரி கொண்டு போய் இப்போ அவருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 கைகள்லையும் 2 கால்கள்லையும் அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஆணியால அடிச்சுட்டாங்க. ஆணியால அடிச்சு இப்போ அவரை சிலுவையில இப்போ அவரை தொங்குவிட்டு அந்த சூழ்நிலையில தான்
ஒரு சம்பவம் நடக்கிறது வந்து சாரி அவருடைய இப்ப அவர் அங்க சிலுவையில் தொங்கும் பொழுது பல காரியங்களை வந்து அங்க பேசியிருக்கிறார். சாரி அந்த கல்லர்கள் மத்தியில உரையாடல் நடந்துச்சு. ஒரு கல்லனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். இதெல்லாம் கூட நம்ம வேதத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் நாட்கள்ல எல்லாம் கவனிச்சு வந்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதான காரியம் என்னன்னு சொன்னா 44வது வசனம் சொல்லுகிறது வந்து ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. ஏறக்குறைய பார்த்தீங்க சொன்னா சாரி 12 மணிக்கும் 3 மணிக்கும் இடைப்பட்ட ஒரு 3 மணித்தியால பகுதி. இந்த 3 மணித்தியால பகுதிக்குள்ளதான் ஆண்டவராகிய தேவனுடைய ஜீவன் விடப்படுகிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இருள் அங்க வந்து ஒரு பெரிய இருள் வந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அது எப்படிப்பட்ட இருள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்த காலம் உண்டாயிற்று சொல்லப்படுகிறது. சரி அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் போறதுக்கு முன்பதாக 3 மணித்தியாலம் பூமி எங்கும். இப்ப இயேசு கிறிஸ்துவை அடிச்ச இடம் எங்க பார்த்தீங்கன்னா எங்க அடிச்சாங்க? இஸ்ரவேல்ல தான் என்ன செஞ்சாங்க? அவருக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அப்ப இஸ்ரவேல் முழுக்களும் ஒரு இருட்டு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி வேதத்தில் எல்லாம் என்ன செய்யப்படையில எழுதப்படையில. இது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? பூமி எங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பூமி எங்கும் சொன்னா அந்த நாளிலே அந்த 3 மணித்தியாலத்திலே ஒரு மிகப்பெரிய இருள் என்ன செஞ்சிருக்க சொன்னா அங்க முழு உலகத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஆண்டவராகிய தேவன் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜாதிகளுடைய பாவங்களையும் ஆண்டு என்ன பண்றாருன்னா மன்னிக்கிறார். அப்ப எப்படி மன்னிக்கிறார்? 3 மணித்தியால அளவு சாரி அவர் அந்த அந்த பாடு, அவர் பட்ட அந்த வேதனை, அவர் அதை சுமந்து கொண்டு போதுதான் அந்த பெரிய மிகப்பெரிய பாரம், இதெல்லாம் கிட்டத்தட்ட 3 மணித்தியால அளவு அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு சொன்னா அங்கிருந்து ஒரு சுமந்து அட்டிக்கப்பட்டு பயங்கரமான போராட்டத்தை அனுபவிச்சு வந்திருக்கிறார். அந்த மாதிரியான அதான் அந்த கர்த்தருடைய தழும்புகளை நோக்கி பாருங்க நீங்க குணமடைவீங்கன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தழும்புகளை நாங்கள் சிந்திச்சு பார்க்கும் பொழுது அவர் இவ்வளவாக அடிக்கப்பட்டாரே, இவ்வளவாக எங்களுக்காக அந்த பெரிய பாரத்தை சுமந்து வந்தாரே, பல அவமானங்களை அவர் சுமந்து கொண்டு வந்தார். இத்தனை பேருடைய பரியாசங்கள் அவரை நோக்கி அவருடைய செவிகளை நோக்கி வந்தது. எவ்வளவாக அவர்கள் அம்பை போல துளைத்தார்கள் சொல்லி அவர் அடித்தது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளினாலும் கூட அவர் என்ன செஞ்சாங்க வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. 3 மணித்தியாலம் அளவுக்கு எத்தனையோ பேருடைய இப்ப எங்களுக்கு தெரியும் அந்த நியாய பிரமாணங்களை மீறுகிறதே பாவம் சொல்லி வேதம் சொல்லிக்கிறது. நியாய பிரமாணத்தை மீறி செய்ததான பாவங்கள் அத்தனைக்கும் கொடுக்கப்படுகிற தண்டனைகள் எவ்வளவு பெரிய தண்டனைகள் என்பதை அந்த தண்டனையை சுமந்து வந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா 3 மணித்தியாலம் முழு உலகமும் அந்த இரண்ட நிலை வருகிற பொழுது அங்கே அந்த வேளையில தான் ஆண்டவராகிய தேவன் உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களுடைய பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார் என்றதான ஒரு மிகப்பெரிய காரியம். அந்த பாவத்துக்காக தான் தேவன் அவர் ஒரு பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். அப்ப நல்ல கவனிங்க, அந்த வேளையில அவர் என்ன மாதிரி சொல்ல வந்தார் சொன்னா எங்களுக்காகவே அடிக்கப்படும்படியான தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னை என்ன செஞ்சிருக்கிறார்? சிலுவையிலே ஜீவப்படியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். சானே அப்ப எல்லாம் அந்தகாரம் ஆகிருச்சு. அடுத்து ஒரு சம்பவம் நடக்கிறது. சானே சூரியன் இருள் அடைந்தது. அப்ப சூரியன் வந்து என்ன செஞ்சு போச்சு? இப்ப இருள் அடைஞ்சு போச்சு. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, தேவாலயம் என்றால் எந்த தேவாலயத்தை குறித்து இங்க சொல்லப்படுது அப்படின்னா ஜெருசலேம்ல சாலமோனால் கட்டப்பட்டதான தேவாலயம். அந்த தேவாலயத்துல திரைச்சீலை வந்து என்ன செய்யப்பட்ட நடுவில் 2ஆக கிழிக்கப்பட்டதுன்னு சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. அப்ப ஏன் அந்த தேவாலய திரைச்சீலை வந்து 2ஆக கிழிக்கப்பட வேண்டும்? இந்த தேவாலய திரைச்சீலை எப்படியாக அது நெய்யப்பட்டது, அது என்ன கலர்ல என்னென்ன கலர்ல அங்க வடிவமைக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நீங்க பார்க்கறதா சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல போயிட்டு நீங்க என்ன செய்யலாம், நீங்க அதை குறித்து நீங்க என்ன செய்யலாம், நீங்க வாசிக்கலாம். வந்து யாத்திராகம புத்தகம் 26ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்திலிருந்து நீங்க 38ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது அங்க நீங்க பார்க்கலாம் அந்த திரைச்சீலையை எந்த விதமாக நெய்தார்கள். இது வந்து பிரதான வாசஸ்தலத்துக்கும் அதாவது நீங்க பார்க்கலாம், நீங்க வசனத்துக்கு எடுக்க பார்ப்ப நீங்க, அதாவது யாத்திராகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் யாத்திராகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அது தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். கொக்கிகளின் கீழ் அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய்.
அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். ரைட். அதாவது அந்த திருச்சீலை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா தானே பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். அப்ப நாம் எல்லாம் போய் நிக்க வேண்டிய இடம், அந்த நாட்கள் இருந்த இடம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துல தான் போயிட்டு கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை சுத்திகரிப்பின் முறைமையின்படி சுத்திகரித்துக் கொண்டு அங்க போய் அவங்க என்ன பண்ணுறது பரிசுத்த ஸ்தலத்துல இருப்பாங்க. சாரி, ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாருமே என்ன செய்யலாம், போக முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவுல தான் இந்த திருச்சீலை என்ன செய்யப்பட்டிருந்தது, போடப்பட்டிருந்தது. இந்த திருச்சீலை தான் அங்க இரண்டாக கிழிக்கப்பட்டதுன்னு சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அது ஏன் இதை இரண்டாக கிழிச்சார் சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது அப்ப கிழிச்சவர் யார், அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது சொல்லி பார்ப்பீங்கன்னு சொன்னா நீங்க எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொண்டு 19வது வசனத்துல இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். நீங்க நல்ல கவனிங்க. ஆகையால் சகோதரரே, இங்க ஆண்டவர் கூடி வந்திருக்கிறதான ஜனங்களுக்கு வந்து இங்க எபிரேயர் எழுத்தாளர் பேசும்பொழுது எப்படி பேசுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகையால் சகோதரரே, நீங்க எல்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. சானே, அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறவர் வந்து சானே அவங்க எல்லாம் எப்படிப்பட்டதாக ஆக்களாக இருக்கணும் என்று சொல்லி மிக தெளிவாக வேதம் சொல்லியிருக்கிறது. சானே, அது பிரதான ஆசாரியர் மட்டும் தான் என்ன செய்ய முடியாங்க. சாரி, வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்வானாங்க அங்க போக முடியும். ஏன்னா அது அவ்வளவு பெரிய மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கான சதானே ஒரு வாய்ப்பை ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ நீங்க நம்ம சும்மா ஒரு கற்பனைக்குள்ள குழந்தீங்கன்னா உடம்பு புள்ள இப்ப என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கிழிக்கப்பட்டிருக்கு, சவுக்கால அடிச்சு கிழிச்சிருக்கிறாங்க. சாரி, ரத்தம் இப்ப என்ன பண்ணிக்கிறேன், உடம்பு புள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ரத்தம் புல்லா என்ன செய்து வந்து அப்படியே உடம்பு புல்லா ரத்தம் என்ன செய்யுது அப்படியே. அப்ப ரத்தாம்பரமும் சிகப்பு நூலும் தரிக்கப்பட்டதான ஒரு திரைச்சீலையை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அப்படியே கிழிச்சு இருக்கிறாங்க, உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. சானே, அப்படி இதை பார்க்கும் பொழுது இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக, அப்ப இயேசுவானவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சரீரத்தை திரையாக, தன்னுடைய சரீரத்தை என்ன செய்கிறார் வந்து திரையாக காண்பிக்கிறார். மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரதான வாசஸ்தலத்துல தான் என்ன இருந்துச்சு சொல்லி கிருபாசனம் இருந்தது. அங்கதான் என்ன இருந்தது, கிருபாசனம். நீங்க வீட்டுல போயிட்டு அந்த நீங்க சொல்லப்பட்டது யாத்திராகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் திரும்ப திரும்ப வாட்சி பதிவு கிருபாசனம் அங்கதான் வைக்கப்பட்டிருந்தது. அதான் தேவனுடைய கிருபாசனம் இருந்தது. அந்த கிருபாசனத்தண்டைக்கு எங்களை ஆண்டவராகிய தேவன் கொண்டு வர்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சத்தை கிழிக்கிறார். அவருடைய மாம்சத்தை தான் ரெண்டாக என்ன செய்றார் வந்து கிழிக்கிறார். சானே, அப்ப புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தை திரையை போல தேவன் என்ன பண்றார், கிழிக்கிறார், திரையை போல கிழிக்கிறார். சானே, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், எப்படி அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். அப்ப அந்த மார்க்கம் எந்த மார்க்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவ பலியான அந்த மார்க்கத்தின் வழியாக தான் எங்களுக்கு தைரியம் இருக்கிறது கிருபாசனத்தண்டைக்கு போகிறதுக்கு. இல்லாட்டி கிருபாசனத்தண்டைக்கு எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஒருத்தருக்குமே போக முடியாது. சானே, அப்ப தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், சானே, அப்ப தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒரு இருக்கிறபடி. யார் அந்த மகா ஆசாரியர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் தான் மகா ஆசாரியர். சானே, அவர் நமக்கு இருக்கிறபடினால சானே வாசிங்க 22ஆம் வசனத்தை. திருமண சாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். அப்ப நாம அந்த கிருபாசனத்தண்டைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு காரியங்கள் வந்து மிக தெளிவாக இருக்கணும். கெட்ட மனசாட்சி, அதாவது மனசாட்சி, கெட்ட சிந்தனையோட சானே, கெட்ட சிந்தனையோட, கெட்ட எண்ணங்களோட, சாரி, கெட்ட செயல்பாடுகளோட கூட நாங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த கிருபாசனத்தண்டைக்கு எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னா சானே, நாங்க சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
எப்படி சுத்திகரிக்கப்படுறது? மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், வாசிங்க. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடும். என்னென்ன காரியங்களை தேவன் அந்த இடத்துக்கு, அதாவது அந்த கிருபாசன தண்டைக்கு எங்களை கொண்டு போகிறதுக்கு அவர் எங்க இடத்துல எதிர்பார்க்கிற சில தகமைகளை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா எத்தனை தகமை சொல்லிக்கிறார்? ஒன்று என்ன செய்யணும்? மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் இருக்கணும். இரண்டாவது, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் இருக்கணும். மூன்றாவது, உண்மையுள்ள இருதயம் இருக்கணும். நாலாவது, பூரண நிச்சயம் உள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். சரிதானே? இந்த 4 காரியங்கள் சரியாக இருக்குமா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கிருபாசன தண்டைக்கு எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு போக முடியும். நான் தேவ சபைக்கு சமூகத்துக்கு வரும்போது கொஞ்சமாவது எங்களுக்கு ஒரு பயம் கிடையாது, அந்த இடத்துல ஒரு மரியாதை கிடையாது. நாங்க என்ன பண்ணோம்னா தேவனுடைய சபைக்கு வரும்பொழுது எந்த பயமும் இல்லை, எந்த மரியாதையும் இல்லை. சதானே, நாங்க ஒரு பயபக்தி இல்லாம தேவனுடைய சபைக்கு நாங்க கூடுவோம் அப்படின்னா இது மிகவும் சதானே, அது என்ன சொல்றது அதாவது அசுசியப்படுத்தக்கூடியதான காரியமாக என்ன செய்து வந்தது அமைந்துவிடும். ஆகவே தேவ சபைக்கு வரும் பொழுது நாங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா, மிகவும் அமைதியா, சானே, நாங்க ரொம்ப பயபக்தியா தேவ சபையில நாங்க கூடுவோம். நாங்க தேவ சபைக்கு கூடிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கதைச்சிக்கிட்டு சானே, நாங்க எந்த ஒரு பயமும் இல்லாம சானே, நாங்க தேவையில்லாத கண்ணெல்லாம் படிட்டு உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அது மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறை என்ன பண்ணி விட்டுரும், உண்டாக்கி விட்டுரும். சாரே, அப்ப தேவ சபையில கூடி வருகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படி சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பலிபீடமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் எனக்கான பலிபீடமாக இருக்கிறார். அந்த பலிபீடத்துல தான் நான் பிரவேசிக்க போறேன். அந்த பலிபீடத்தின் மேலதான் நான் பிரவேசிக்க போறேன். அப்ப அந்த பலிபீடத்தின் மேல நான் பிரவேசிக்க போகும்போது நான் எவ்வளவு தெய்வ பயம் உள்ளவனாக நான் அதுக்குள்ள போக வேண்டும் என்ற ஒரு தெய்வ பயத்தை நான் எனக்குள்ள என்ன செய்கிறேன். நான் இது சும்மா சாதாரணமான என்ன சொல்றது நீங்க பார்த்து விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியதான ஜனங்களை போல சும்மா தேவையில்லாத ஆட்டமெல்லாம் ஆடி அங்கெல்லாம் போய் எந்த ஒரு கருத்து பண்ணக்கூடாது. ஏன்னா தேவ சபை என்பது தேவன் எழுந்தவர் இருக்கிற சபை. தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் தான் என்னுடைய எனது பலிபீடமாக இருக்கிறார். அந்த பலிபீடத்தின் மேலதான் நான் இப்பொழுது என்ன செய்ய போறேன், நான் போயிட்டு நான் அமரப் போகிறேன் என்ற அந்த தேவ பயம் எனக்கு இருக்கிற மாதிரி. முதலாவது மனசாட்சி நீங்க நான் தெளிக்கப்பட்ட இருதயம் கொண்டது. சரி, அப்ப தும்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். அப்ப தெளிக்கப்பட்ட இருதயம் என்னது அப்படின்னா இருதயத்தை எப்படி தெளிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருதயத்தை நாங்க ஒட்டைக்கணும். இருதயம் உருக்கப்பட வேண்டும். தேவ பயம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அது உருவாக்கப்பட வேண்டும். அந்த தேவ பயம் அது எப்படி வரணும் அப்படின்னா என் இருதயம் அப்படியே உருகக்கூடிய அளவுக்கு நான் என்னை குறித்து நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறேன், எவ்வளவு பெரிய ஆண்டவரே உமக்கு பிரியமற்ற காரியங்கள் நான் எவ்வளவு துணிகரமாக செய்தேன். இந்த வாரக்குள்ள நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் எத்தனை தடவை நான் உங்களை நோக்கி நான் உங்களுக்கு நாமத்தை மையப்படுத்தி இருக்கிறேன், எத்தனை தடவை உங்களுடைய நாமத்தை நான் தூசிச்சு இருக்கிறேன் சொல்லலாம். பார்த்து என்னை அப்படியே நான் என்ன செய்யணும், என் இருதயம் உருக்குற அளவுக்கு நான் என்ன செய்யணும், அப்படி உருகி அப்படியே சுத்தமாக தெளிக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. அது சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். அப்படின்னா சுத்த ஜலம், அந்த ஜலம் என்னன்னா அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிந்தியதான அந்த ரத்தம் தான் அந்த சுத்த ஜலம். அந்த சுத்த ஜலத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். சுத்த ஜலம் அந்த சுத்த ரத்தம் என்னை கழுவும் பொழுது எனக்கு கெட்ட ரத்தம் எல்லாம் என்ன செய்யப்படுது, அப்படியே கெட்ட ரத்தம், கெட்ட காயங்கள், கெட்ட விதமான கல்முறைகள் அப்படியே கழுவப்பட்டதான சரீரம். இந்த சரீரம் எந்த பாவத்தையும் செய்யக்கூடிய சரீரமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான கெட்ட மதுபானங்கள், சரி வெத்திரப்பாக்க கோயில்கள், சார் இந்த மாதிரியான கெட்ட எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடியதான சரீரமாக இருக்கக்கூடாது. சரீரம் அது அப்படியே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதாவது சுத்த ஜலம் என்று சொன்னா இந்த உலகத்தில் எந்த ஜலமுமே கிடையாது. அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் அந்த சுத்த ஜலம். அந்த ஜலத்தால கழுவப்பட்ட இருதயத்தோடு தான் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும், நான் பிரவேசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம மூன்றாவது சொல்லப்படுறது உண்மையுள்ள இருதயத்தோடு. அங்க உண்மை இருக்க வேண்டும். அங்க பொய்யான உதடுகளினால பாவரிக்கை பண்ணு சொல்லி ஜெபம் சொல்ல ஒரு பொய்யான பாவரிக்கை பண்றது, பொய்யான ஜெபம் பண்றது, பொய்யான நய வசனிப்பினாலே சாரி மற்றவர்கள் கேட்கணும், மற்றவர்கள் ஊழியக்காரர்கள் இவங்களை குறித்து அவதானிச்சு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட சும்மா என்ன சொல்ல வந்தாங்க, அதிக வசனிப்புகளை போட்டு தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு நாங்கள் ஜெபிக்கக்கூடியதான அந்த மாதிரி ஜெபங்களை நான் கர்த்தர் கேட்கவில்லை. எனக்கு உண்மை உள்ள இருதயத்தை கர்த்தர் அங்கே கேட்கிறார். அந்த உண்மை உள்ள இருதயத்தோடு கூட தான் கர்த்தருடைய சமுத்திரம் நாங்கள் என்ன செய்யணும், சேர. அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தின் பூரண நிச்சயம். நாங்க கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள அவருடைய கிருபாசன தண்டை கூட நாங்க சேர்கிற வேலையில எனக்கு இருக்க வேண்டிய பூரண நிச்சயம் அது என்னன்னா விசுவாசம் எனக்குள்ள எப்படி இருக்கும்னா
பூரண விசுவாசம் இருக்கணும். இப்படி நான் வந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிருக்கிறேன், கர்த்தர் என்னை கழுவி இருக்கிறார், கர்த்தர் என்னை சுத்திகரித்திருக்கிறார், என்னை அவர் கிருபாசனத்தன்னைக்கு என்னை என்ன செஞ்சிருக்கார், என்னை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே என்னுடைய நிலைமையில நான் இருந்து பார்க்கும் பொழுது நான் கர்த்தரிடத்துல நான் போய் சேர்ந்திருப்பேன் இருந்தால் கர்த்தர் என்னை அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என்னை அவரோடு கூட சேர்த்து கொண்டிருக்கிறார். அதான் கிருபாசனத்தன்னைக்கு நான் வந்து இப்பொழுது சேர கடவுள்னா நான் சேரும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார், வந்து என்னை சேர்த்துக் கொள்கிறார் என்ற பூர்ணமான விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்ப கர்த்தரை சேர்த்து கொண்டார். நான் சேர கடவுள் அப்படின்னு நான் வந்து உனக்கு சேர்ந்து வாரும். யார் என்னை சேர்த்துக் கொள்ளணும்? கிருபாசனத்தண்டையில் இருக்கக்கூடியதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடணும், அவர் என்னை சேர்த்துக் கொள்ளணும். அப்ப சேர்த்துக் கொள்ளுகிறதற்கு நான் அவரால் சேர்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே என்னிடத்தில் சரியாக இருக்கிறதா என்று என்னை ஆராய்ந்து பார்த்து அவரிடத்தில் சேரும்படியான ஒரு மிகப்பெரிய காரியத்தை தான் ஆண்டவர் எங்களிடத்தில் செய்கிறார், விரும்புகிறார். சாரி, அப்ப நாங்கள் எவ்வளவு எங்களை நாங்கள் சுத்திகரிக்க வேண்டும். எவ்வளவு விசுவாசம் இல்லாமல் எப்படி கர்த்தரை தரிசிக்கிறது? அப்ப கர்த்தரை நான் விசுவாசிக்கணுமா இருந்தா, நான் கர்த்தரை தரிசிக்கணுமா இருந்தா என்ன பண்ணணும், நான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும். சரி, எல்லாவற்றையும் நான் இன்றைக்கு நாள் இந்த நேரத்தை நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு என்னை கொடுத்திருக்கிறேன். எனக்கு உண்டான எல்லாவற்றையுமே என் பாவத்தை கழுவி எனக்கு ஒரு மீட்பை கொடுத்தவருக்கு நான் வாழும்படியான சகல காரியத்தையும் எனக்கு அவர் செய்ய முடியாதவரா? எல்லாவற்றையும் அவருக்கு அருள் செய்யக்கூடிய வல்லமுள்ள தெய்வம், எல்லாவற்றையும் எனக்கு அவர் கொடுக்கக்கூடியவர். சாரி, அவரிடத்துல இல்லாதது ஒண்ணுமே இல்லை. எந்த மனுஷனாலும் கூடாதது தேவனாலே கூடும் என்றதான மிகப்பெரிய விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணணும்னா அவரிடத்துல தன்னை சேர்க்க கடவர்கள் என்று சொல்லி இங்க மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 23ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது, அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். அப்ப அடுத்து சொல்ற வந்து அடுத்து ஒரு கதை சொல்ற வந்து நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாரே என் பாவங்களை மன்னிப்பதற்காக, என் அக்கிரமங்களை நீக்குவதற்காகவே சாரே தன்னுடைய மாம்சத்தை அவர் என்ன பண்ண திரட்சியிலேயே போல என்ன பண்ணுகிறார், கிழிச்சிருக்கிறார். சாரே, ஆகவே நான் பாவம் மன்னிக்கப்பட்டவனாக, பாவத்திலிருந்து நான் சுத்திகரிக்கப்பட்டவனாக நான் இப்பொழுது தேவ சமூகத்துக்குள்ள இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள என்ன செய்யணும், வந்து முழுமையாக இருக்க வேண்டும். சானே, அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் இடத்துல வந்து என்ன செய்ய, எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறார் வந்து சானே, நீங்க ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரி வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறார் வந்து, உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவள்வித்துக்கும் வகை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ குதிங்காலை நசுக்குவாய். அங்க வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அங்க 3ஆம் அதிகாரத்திலே ஆதாமும் ஏவாளும் செய்த அந்த பாவத்தினுடைய அந்த அகோரத்தின் அந்த விளைவுகளை பார்த்த தெய்வம் அங்கே வாக்கு கொடுத்த, அவர் வருவார், உன் தலையை நசுக்குவதற்காக வருவார். சானே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுகிறார் சொன்னா, சானே அவர் அந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக வந்தவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். சானே, மட்டும் இல்லாமல் நல்ல கவனிங்க, எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கையில வந்து நாங்கள் அடிக்கடி நாங்கள் அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் எனக்காக தான் என்ன பண்ணுகிறார், எனக்காக தான் என்ன செய்கிறார் வந்து பாடுகளை சுமந்தார், என்ன அக்கிரமங்களை தான் என்ன பண்ணார் வந்து சுமந்தார். எனக்காக தான் அவர் என்ன பண்றார், அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பினார் என்ற ஒரு மிகப்பெரிய அறிக்கை ஒவ்வொரு நிமிஷங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கக்கூடியதான காரியங்களாக இருக்க வேண்டும். அடுத்த வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அப்ப முதலாவது நாங்க என்ன பண்ணோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அதாவது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு பாராட்டிய அந்த அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த அன்பிலே நாங்கள் கட்டப்பட்டவர்களாக மாற வேண்டும். சாரே, அந்த அன்பு என்னுடைய வாழ்க்கையில கட்டப்படுகிற பொழுது நான் நற்கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக, நான் கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு மனுஷியாக என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட வேணும், மாற வேண்டும். அப்ப எப்படிப்பட்ட நற்கிரியை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வரும்படி செலுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீவ பலி எனக்கு செலுத்தப்பட்டிருக்கும் பொழுது நான் சபை கூடி வராம ஒரு நாள் நான் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு நாள் நான் சபை கூடி வராம இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்ல கவனிங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல்
ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நமக்கு சில நேரங்களில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த உலகத்துல இருக்குது. சரிதானே? நீங்களாம் அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா தேவாலயத்துக்கு போனதான ஜனங்கள் சரிதானே அவங்க நடவழியாக தான் போனாங்க. அவங்க நீங்க ஆரோக்கிய சங்கீதங்களை படிக்கும் பொழுது அங்க நீங்க பார்க்கலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க, நடந்து தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க. போனாங்க, தேவாலயத்துக்கு நோக்கி போனாங்க, நடந்து போனாங்க. நடந்து போய் தான் கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை ஆராதித்து வந்தார்கள். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கு அநேகமான பிரச்சனைகள், பொருளாதாரங்களுடைய நெருக்கடிகள் எல்லாம் எங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் அப்படின்னா, நான் வந்து ஒரு நாளாவது தேவ சபை கூடி வருகிற பொழுது நான் அந்த சபை கூடுதலை விட்டு விடுகிற ஒருவனாக, ஒருத்தியாக நான் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நான் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னா எனக்காக ஜீவ பலியாக தன் ஜீவனையே கொடுத்த சாமி, எனக்காக தன்னுடைய சரீரத்தையே திரச்சிலையை போல கிள்ளிக்க கொடுத்த சாமி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளை நான் நினைத்து அதை ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய, மரணத்தை அறிக்கை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் கட்டாயம் கூடி வர வேண்டும் என்று சொல்லி வேறு தெளிவாக சொல்லிக்கிறார். சொல்ல வந்து சபை குறித்து விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். அப்ப இங்க நற்கிரியர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்க்கிறது நாம எல்லாம் சபை கூடி வர வேணும். எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே ஒன்று கூடுறீங்களோ, அப்ப நாமக்கான கூடி வருகிற அந்த சபையில நீங்க வந்து அங்க கூடும் பொழுது சானே இது நானும் உங்கள் நடுவில் என்ன பண்றேன், வாசம் பண்றேன்னு சொல்றாரு ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது. சானே நானும் உங்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணுகிறேன். அப்ப அவர் வந்து எங்க நடுவில் வாசம் பண்ணுகிற பொழுது யாருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ, யாருக்காக அவர் பலி செலுத்தினாரோ, அவர்கள் அந்த இடத்துல இல்லாம இருக்கும் பொழுது அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? அவர் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்லும் பொழுது 2 பேர் 3 பேர் அவர் நாமத்தினால கூடி வர்ற இடத்துல அவர் வந்து வாசம் பண்றாரு. அவர் வாசம் பண்றாரு. ஆனா அவர் யாருக்காக தன் ஜீவனை கொடுத்தாரோ, தானே யாருக்காக தன்னுடைய சரீரத்தை கிழிக்கும்படி கொடுத்தாரோ, அவங்கள அங்க சபையில காணல, அவங்கள அங்க ஒருத்தமே கூடி வரல அப்படின்ற ஒரு நிலை அங்க வெற்றிடமாக இருக்கிற பொழுது அது எப்படி இருக்கும் என்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அதுதான் நான் சொல்றேன், நீங்க நல்ல கிரியைகள் செய்யக்கூடியதாக இருக்கணும். நீங்க ஒரு நாளும் நீங்க சாக்கு போக்குகளை எதுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய பொருளாதாரங்கள் பிரச்சனை, எனக்கு இந்த நிமித்தமா எனக்கு சபை கூடி வர முடியல, அதன் நிமித்தமா எனக்கு வர முடியலன்னு சொல்லி எந்த விதமான சாக்கு போக்கையும் உங்களால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரே ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சபை கூடி நீங்க வந்து கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார் என்று உணர்ந்து நீங்க அவரோடு கூட நீங்க சம்பாசிப்பதற்காக அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய கிரயம் என்ன அப்படின்னா, அவர் தன்னையே கிழிக்கும்படி கொடுத்திருக்கிறார். அவர் தன்னை திரைச்சீலையாக கிழிக்கும்படி கொடுத்திருக்கிறார். காரணம் தானே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நீங்க எல்லாரும் பிரவேசிக்கும்படியான ஒரு மிகப்பெரிய சிலாக்கியத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறபடினால நீங்க யாரும் சபை கூடுதலில் கலந்து கொள்ளாம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இது நீங்க எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. நல்ல கவனி, உங்களுக்கு தெரியும் நாளைக்கு சபை கூடுறாங்க அப்படின்னா சாரே உங்களுக்கு வந்து நீங்க இருக்கிற தூரங்கள் பெரிய தூரமாக இருக்குமா இருந்தா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு, நாளைக்கு சபை கூடணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நாளைக்கு சபை கூடுகிற நாள் என்று எங்களுக்கு தெரியும். நாங்க இன்னைக்கு சபை கூடி வருகிற பொழுது மிகவும் என்ன செய்யணும், நம்ம ரொம்ப கவனமான அந்த நேரம் கடவுள் வாசம் பண்ணுகிறார். 2 பேர் 3 பேர் கூட்டத்தில் வாசம் பண்றார். அவர் வந்து வாசம் பண்ண பிறகுதான் நீங்க உள்ள நுழையிறீங்க. அப்ப நீங்க அந்த பரிசுத்த ஸ்தலத்தை என்ன பண்றீங்கன்னா, நீங்க பரிசுத்த குலைச்சலாக்குறீங்க. அப்ப நீங்க எத்தனை மணிக்கு நீங்க முன்ன வரணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து அவங்க சொல்லும்போது வந்து எப்படி சொல்றாரு வந்து, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் 2 பேரோ அல்லது 3 பேரோ என் நாமத்தில் எங்க கூடுறீங்களோ அங்க உங்க நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க வந்து கூடுன பிறகுதான் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க வந்து கூடுறதுக்கு முன்னாடி வந்து நான் வாசம் பண்ணுவேன்னு அவர் சொல்றாரு. அப்ப நீங்க எப்ப கூடி வாரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யற பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்க. நீங்க எத்தனை மணிக்கு நீங்க சபைக்குள்ள வாரீங்க, எத்தனை மணிக்கு வந்து நீங்க சபை கூடுறீங்க அப்படின்னு பாக்குற நேரம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். என்னன்னா, நாம வந்து கூடும் பொழுதுதான் நம்ம நடுவில் வந்து அவர் என்ன பண்ணுவாங்க, வாசம் பண்ணுவாங்க. அப்ப நீங்க எவ்வளவு ஏழையா வந்து தேவ சபைக்குள்ள வந்து நீங்க நுழையணும் என்றதை நீங்க என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. சாரி, அதான் அவருக்கு தெளிவா சொல்றாரு சொல்லும்போது. சரி, அப்ப நீங்க நற்கிரியைகள் செய்யக்கூடிய நற்கிரியைகள் என்ன பண்ணா, நீங்க செய்யற காரியம் மற்ற எல்லாருக்கும் அது ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக மாற வேண்டும். மற்றவர்கள் நீங்க உதாரணத்துவம் உள்ளவர்களாக நீங்க என்ன செய்ய வேண்டும், நீங்க வர வேண்டும். சபைக்கு வரும்போது நீங்க எப்படி வருவீங்க, யாருமே சபைக்கு வரும்பொழுது வெறுங்கையர்களாக என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பயப்பட்டு தான் தெரியுது. நீங்க யாரும் சபைக்கு வரும்பொழுது
வெறுங்கையர்களாக என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படின்னா உனக்கு என்ன கொண்டு வர முடியும் தேவ சபைக்கு வரும்பொழுது? அதெல்லாம் தேவ சபைக்கு நீ என்ன செய், கொண்டு வா. எத்தனை ஆத்துமக்களை கொண்டு வர முடியும்? அந்த ஆத்துமக்களை கொண்டா. நீ வெறுங்கையர்களாக என்ன செய்யக்கூடாது, தேவ சபைக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்லி மிக தெளிவாக ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். நல்ல கவனிங்க சானே. அடுத்தது நல்ல கவனிங்க. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்றார். அப்ப என்ன நாளானது? என்ன நாளானது சமீபித்து வருகிறது? ஆண்டவருடைய இரண்டாவது வருகை வரப்போகிறது. இரண்டாவது வருகை, அவர் இரண்டாவது தடவை வரப்போகிறார். வருவேன்னு சொல்லிட்டு போனவர் இரண்டாவது தடவை வேலை செய்ய போறார். அப்ப அவர் வரப்போகிற அந்த நாள் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அப்ப ரொம்ப சமீபமாக இருந்தா அவர் வந்தா முதல் நேரம் எங்க வருவார் அப்படின்னா, எங்க என் நாமத்தினால கூடுறீங்களோ அங்கதான் உங்க நடுவில் வந்து வாசம் பண்ணு சொன்னவர்னா அங்கதான் வரப்போறார். அங்கதான் அவர் வரப்போறார். அங்க அவர் வரப்போற நேரம் சானே, நீங்க இல்லாட்டி, நீங்க அங்க கூடி இல்லாட்டி உங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அப்ப நாளான சமீபத்து வரப்போம் அப்படின்னால நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், நீங்க கூடி வர வேண்டும். சபை கூடி வர வேண்டும். அது நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். ஒருத்தர் நீங்க என்ன செய்யணும், புத்தி சொல்லணும். எப்படி புத்தி சொல்லணும்? ஆண்டவராகிய தேவன் சானே அவருடைய ஒரே குமாரனுடைய சரீரத்தை உனக்காக என்ன செஞ்சாங்க, கிழிச்சார். உனக்காக அடிக்க கொடுத்தார் சானே. உன்னை பிரதான பரிசுத்த ஸ்தலத்துக்குள் உன்னை நுழைய பண்ணும்படியாக சானே அவர் அப்படியே கிழிச்சுதான் உன்னை என்ன உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய மிகப்பெரிய சாக்கியத்தை உனக்கு அவர் கொடுத்திருப்பாருன்னா நீ என்ன செய்யற, எத்தனை மணிக்கு சபை கூடுறதுக்கு ஓடுற, எத்தனை மணிக்கு நீ போற, நீ எத்தனை மணிக்கு சபை கூடுற அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் கூடி இருக்கிறவர்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணணும் என்ற அந்த எண்ணத்தோடு கூட சபையில் நீ போய் கூடுனா எத்தனை மணிக்கு நீ கூடணும் அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவு முன்னதாக வந்து சபையில் நீ கூடணும் என்றதை என்ன செய்யக்கூடாது, நீ மறந்து விடக்கூடாதுன்னு புத்தி சொல்லணும். சாலை நல்ல கவனிங்க. அடுத்து 26 சொல்றது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் பரிபூர்ணமாய், அதாவது மனப்பூர்ணமாய் பாவம் செய்கிறாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். அப்ப நமக்கு தெரியும் சத்தியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த திரைச்சீலை. அவர் தான் எனக்காக என்ன செய்யறார், திரையை கிழிக்கிறார், தன்னை கிழிக்கிறார். இந்த கிழிச்சு தான் என்னை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வருகிறார். அது எங்க கொண்டு வர, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னை கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு மகாபெரிய பிரதான ஆசாரியனாக எனக்காக ஒரு பலி செலுத்தி இருக்கிறார். அந்த பலிதான் என்னை தேவ சமூகத்துக்குள் என்னை கொண்டு வந்திருக்கிறது, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் என்னை கொண்டு வந்திருக்கிறது சொல்லி அறிந்ததுக்கு பிறகும் சதானே எனக்கு பணம் கிடைக்கலைங்க, எனக்கு நேரம் கிடைக்கலைங்க, அந்த கல்யாண வீடு, இங்க சடங்கு வீடு, அந்த மரண வீடு அப்படி சொல்லிட்டு நீ சபை கூடுதலை நீ விட்டு விடுவியா இருந்தீங்கன்னா தேவனுடைய வருகையில உங்களுடைய நிலைமை மிக மோசகரமான நிலைமையாக என்ன செஞ்சு விடும், மாறி. சபை கூடி வருகிறதற்கு எந்த சாக்கு போக்கு நம்ம வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நீ என்ன கட்டாயம் நீ என்ன செஞ்சாகணும், சபை கூடி வருகிறது நீ என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. எதுக்கும் நீ விட்டுவிடக்கூடாது. அப்ப நீ விட்டுவிடக்கூடாது. எப்ப சபை கூடுவோங்கிறது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறபடினால சாரி முன்னே நாட்கள், அதாவது நாளைக்கு சபை கூடுறோம், இன்னைக்கு முதல் நாள் ஆயத்த நாளா இருக்கு. அந்த ஆயத்த நாள்ல நான் ஆயத்தம் பண்ண பிறகு நாளைக்கு நான் சபைக்கு போறது. அப்ப அதுக்கு எங்களுக்கு கர்த்தர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, இன்னைக்கு காலையில எங்களுக்கு டைம் கொடுக்கல, முதல் நாளையே எனக்கு ஆயத்த நாளாக கொடுத்திருக்கிறார். முதல் நாளாக எனக்கு ஆயத்த நாளாக கொடுத்திருக்கிற நேரம் நீ சபை கூடுதலுக்கு நீ போகாம, நீ டைமுக்கு போய் நிக்காம, நீ இவ்வளவு சான்சா பண்ணி தேவனுடைய அந்த படிப்பிடத்தை நீ அசுசியப்படுத்துவதற்கு முயற்சி செய்வனா அதுக்கு மறுபடியும் உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. உனக்காக அவர் பலி செலுத்தி முடிச்சுட்டார் என்றதை மிக தெளிவாக இங்க வேதத்தில் காட்டுவாங்க. தேவன் என்ன பண்றாரு அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுறாங்கன்னா அறிவு கட்டவங்க விடுவாங்க. ஆனா நீயோ அதாவது நீ சத்தியத்தை அறிஞ்சிருக்கிற நீ ஒருபோதும் சபை கூடுதல் என்ன செய்யறாத, நீ விட்டு விடாத என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். நல்ல கவனிங்க தானே. அப்ப நாங்க பார்க்கும் பொழுது தானே அடுத்து நாங்க பார்க்கும்பொழுது நீங்க பாத்தீங்க சொன்னா அதுதான் நீங்க ஆண்டவராகிய தேவன் வந்து அங்க சொல்கிறார். வந்து அங்க லூக்கா புத்தகம் 23ஆம் அதிகாரத்துல நாங்க 40ஆம் வசனத்தை பார்க்கிறோம். சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. அப்ப தேவாலயத்தின் நடுவிலே அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை சொல்லும்பொழுது அந்த தேவாலயத்தின் உள்ளுக்கு இருந்த திரைச்சீலை யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் தான், அந்த அவருடைய சரீரம் தான் அந்த திரைச்சீலை என்பதை மிக தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதனால நம்ம சாக்கு போக்கு சொல்லி சபை கூடுதலை விட்டுவிட கூடாது. இதன் நிமித்தம் நாங்க ஒருவருக்கு ஒருவர் நாங்க புத்தி சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, நாளானது சமீபித்து வருகிறது,
அது எவ்வளவாய் நீ பார்க்கிறியோ அப்படின்னு என்ன அப்படின்னா அடையாளங்கள் தோன்றும். அநேக சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவன் நீ சபை என்ன செய்யணும்? கூடி ஆராதிக்கக்கூடிய சபைகளுடைய வந்து என்ன சொல்லணும்? நீ வந்து கூடி வந்து சொல்லி சொல்லுகிறார். அடுத்த 46 சொல்ல வந்து இயேசு பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்ப இயேசு எங்களுக்கு வழியாக இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடியதான ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த மனுஷனுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த வினாடிகள் வந்து அவனுக்கு தெரியக்கூடிய ஒரு வினாடிகளாக இருக்கும். நல்லா கவனித்து பாருங்க. தானே நிறைய சதானே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் நித்திராட்டர்கள் சொல்லுகிற அந்த ஒரு பகுதி வருகிற பொழுது நாங்க எப்பொழுதுமே நாங்கள் கவனிச்சு பார்ப்போம். இங்கே ஒருத்தர் இங்கே இயேசு கிறிஸ்து இப்படித்தான் ரத்தம் போட்டு கூப்பிட்டு அவரை ஆவியை போடுறது. அதே மாதிரி சாதாரண ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை போல இயேசு கிறிஸ்து விசுவாசிச்ச ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அதே மாதிரி சத்தமிட்டு கூப்பிட்டு என்ன செய்வான்? தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுப்பான். எத்தனை பேருக்கு தெரியும் ஸ்தேவான் என்ற ஒரு மனுஷனை குறித்து தெரியும். ஆனால் வாசி பாருங்க, அந்த பகுதியை எடுத்தவர்கள் வாசிங்க பார்ப்போம் எப்படி அவர் அங்க சொல்றாரு ஸ்தேவான் சொல்லும் பொழுது. சாரி அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். நல்ல கவனிங்க. சில நேரங்களில் பாடுகள் பள்ளியாக போகக்கூடியவர்கள் அந்த பாடு அனுபவித்து அவங்க சாக போறாங்கிறது தெரிகிற நேரம் சாக போறேன் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. பாடுகளை சுமந்து ரத்த சாட்சிகளாக மறிக்கக்கூடியவர். முதல் ரத்த சாட்சி யாரு? முதல் ரத்த சாட்சி ஸ்தேவான் என்ன பண்ணிக்கிறான்? ஆண்டவருக்காக என்ன பண்ணிக்கிறான்? தன் ஜீவனை கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்படின்னா யோசிச்சு பார்ப்ப அந்த பாடுகள் வந்து சாக போறேன்னு தெரியும் பொழுது உடனடியாக தேவனிடத்துல தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, அதாவது ஒரு விழிப்புணர்வு அவர் மனசுக்குள்ள இருக்கணுமா இருந்தா அவன் தேவனோடு கூட இல்லாம இருந்தானா அந்த விழிப்புணர்வு அவனுக்கு என்ன செய்யாது, வராது. அப்ப என்னுடைய ஆவியை நான் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நான் கடைசி நேரத்துக்கு அம்மாவுக்கு ஜெபிக்கும் போது என்ன சொல்றேன்னா அன்று அவனுடைய ஆவியை நான் உங்க கையில ஒப்புக் கொடுக்குறேன்னு சொன்னா என்ன செஞ்சேன் நான் அவருக்கு சொல்ல தெரியல. நான் என்ன செஞ்சேன் உடனடியா அந்த காரியத்தை சரி அதாவது நாங்க செய்யற காரியம். ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க சிந்திக்க வேண்டிய நான் எப்பொழுதும் என் ஆண்டவராகி தேவனோடு உறவுடன் இருக்க வேண்டும். சபை கூடி வந்ததை நான் விட்டு விட்டுற கூடாது. ஆண்டவர் எனக்கு முன்னதாக இருக்கிறார். அவருடைய பள்ளிக்கூடத்தில் நான் போய் என்ன செய்ய போறேன்? நான் சரி நான் அமர்ந்திருக்க போகிறேன். அவருடைய பள்ளிக்கூடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. எனக்கு என்னுடைய மரணம் என்னை சூழ்ந்து கொடுக்கிற அந்த நிமிஷத்துல நான் எப்படி இருக்குன்னா ஆண்டவராகிய தேவன் எப்படி கூப்பிட்டு தன் ஜீவனை பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் அதுபோல நானும் பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய சனத்திலிருந்து ஆவி பிரிக்கும் பொழுது நான் அந்த சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிறதை தான் தேவன் விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையை விரும்புகிறார். நல்ல கவனி. அப்படி அவரிடத்துல ஒப்பு கொடுத்தாதான் பிதாவிடத்தில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாதான் 3வது நாள் என்ன பண்ணுவாரே நீ உயிரோட எழுப்பு வராது. அவருடைய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இப்ப நாமளும் ஒரு நாள் என்ன செய்ய போறோம்னா உயிரோடு எழுந்திருக்க போகிறோம். அப்ப நாங்கெல்லாம் உயிரோடு எழுந்திருக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் என்ன அப்படி செய்யணும் சொன்னா அவங்களுடைய மரண தருவாயில ஆவியை கத்திரத்தில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப ஆத்மா எங்களுடைய சரீரம் எல்லாம் சீரழிந்து போயிடலாம். ஆனா அவங்களுடைய உள்ளான இருதயத்தில் எங்களுடைய ஆத்மா என்ன செய்யணும்னா ஆண்டவரே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உள்ளத்துல வாழ்க்கை சத்தம் விட்டு சொல்லாம சொல்ல முடியாட்டி கூட எங்களுடைய ஆத்மா என்ன செய்யணும் கூப்பிட்டு என்ன செய்யணும் உள்ள போகக்கூடிய நிலைமைக்கு என் ஆத்மாவை நான் வளர்த்து வச்சிருக்கணும். எப்படி வளர்த்து வச்சிருக்கணும்னா சத்தியத்துல வளர்த்து வச்சுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சத்தியத்தில் என்னுடைய ஆவியை வளர்த்து வச்சுக்கணும். எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் அடிக்கடி வந்து பாவத்தோடு கூடிய போராட்டம் அடிக்கடி எங்களை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லாமல். ஆனால் ஒரே ஒரு காரியம் சாலை கர்த்தரை என் மெய்ப்பராக கொண்டிருப்பேனா இருந்தால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் அங்கே சங்கீதக்காரன் 23 சொல்றாங்க. சங்கீதம் 23 தெளிவு சொல்றேன். என்னது எப்படி சொல்லிக்கிறான் வந்து நன்மையும் கிருபையும் என்னை என்ன செய்யுமா தொடரும். அது எப்படி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் என் ஜீவன் இப்ப அடுத்த நிமிஷம் எனக்குள்ள ஜீவன் எடுக்கப்பட போகுதுன்னா அது எடுக்கப்பட போகிற நேரம் வரைக்கும் அவருடைய நன்மையும் கிருபையும் என்ன செய்யும் என்னை தொடரும் என்ற விசுவாசம் எனக்குள்ள எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப நான் என்ன செய்வேன் என்னையே நான் அப்படியே கற்றுக்கிறேன் என்ன செய்யணும் நான் ஆவியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த நிலை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் வருகிற பொழுது அந்த மரணம் அவனுக்கு தெரியும். நான் இப்பொழுது மறிக்க போகிறேன் என்று தெரியும். மறிக்க போகிறேன் என்று தெரியும் பொழுது தன்னுடைய என்ன சொல்றது வந்து தன்னுடைய ஆவியை இதாவுக்கு என்ன செய்யணும் நாங்கள் ஒப்புக் கொடுத்துட வேண்டும். அதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கும். அப்போ அந்த ரெடியா இருக்கிறதுலாம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு விழிப்புணர்வோடு தேவனோடு கூட எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியாது நீங்க ஒரு நாள் நீங்க பிரயாணங்கள் போறீங்க பல வேலைகள் செய்றீங்க சரிதானே
சில எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பயங்கரமான காரியங்கள் நீங்க முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். அப்ப நீங்க கத்தோடு கூட இருக்கிற உறவுகளை சரியாக இல்லாம இருந்தா உங்களுக்கு தெரியாம உங்களுடைய ஜீவன் உங்களை விட்டு என்ன ஓடிமே. அப்படி எப்பொழுதுமே ஆண்டோடு கூட இருக்கிற உறவுகளை நீங்க என்ன செஞ்சுக்கணும், நீங்க தெளிவாக சின்னாக இருந்தாலும் பெரியாளா இருந்தாலும் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை தெரியும். யார்? இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பாவங்களுக்காக என்ன செஞ்சார், மன்னிச்சார்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆகவே அது தெரிந்து கொண்டிருக்கிற சின்ன பிள்ளை பெரிய வரைக்கும் நான் இந்த நேரமும் அந்த தெய்வ பயம் எங்களுக்கு என்ன செய்யணும். எந்த நேரத்தில் மரணம் எங்களை சொல்லும் எங்களுக்கு தெரியாது. அதாவே அடுத்து அப்படியே ஒப்பு கொடுக்கிறார். அடுத்தது 47 வசனம், 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாக இருந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இதனுடைய அர்த்தம் என்ன சொல்றது சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான மரணம் யாருடைய வாழ்க்கையில வருதோ அந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய சானே அவன் செத்த பிறகு அங்க வந்து என்ன சொல்லப்படணும் அப்படின்னு சொன்னா, இவன் வந்து உண்மையிலே தேவனுடைய மனுஷனாக தான் இருந்தான், இவன் தேவனுடைய மனுஷியாக தான் இருந்தான் என்று சொல்லி சானே அந்த தேவனுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்ததான ஒரு மனுஷனை குறித்த நற்சாட்சி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பரவ வேண்டும். சாரே அதுதான் இங்கே நாங்க விரும்பக்கூடிய காரியம். அப்ப ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பலி எனக்காக தான் அந்த சிலுவை பலி அவர் செலுத்தி இருக்கிறார். எதுக்காக செலுத்தி இருக்கிறார்? அவருடைய உன்னதமான பலிபீடத்துல போய் நம்ம எல்லாம் கூடி அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதையே அவர் இடத்துல விரும்பி இருக்கிறார். தானே அப்ப நாங்க வந்து எப்பொழுதும் எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 4 காரியங்கள்ல நாங்க எப்பொழுதுமே நாங்க உண்மையா இருக்க வேண்டும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4 காரியம் எதை குறித்து சொல்லுது சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, சரி நாங்க வந்து அந்த 4 காரியங்களை மறுபடியும் நாங்கள் அதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். சொன்ன வந்து மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் ஒன்றாகும். 2வது சுத்த ஜலத்தால், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட சரீரங்களாய். 3வது உண்மையுள்ள இருதயத்தோடு. 4வது விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு அவருடைய கிருபாசன தன்மைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சேர வேண்டும். இதுதான் சபை கூடுதல். சபை கூடுதல் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய கிருபாசன தன்மைக்கு நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம், சேர்க்கப்படுகிறோம். அங்க சேர்க்கப்படுகிற பொழுது நாங்கள் ரொம்ப கவனமாக தானே பயபக்தி உள்ளவர்களாக எங்களுடைய நடத்தைகள் மற்றவர்களுக்கும் இடையூறை உண்டு பண்ணாதபடிக்கு ஒரு வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பது நாங்கள் எப்பொழுதும் அது நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அடுத்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் சாரே சபை கூடுதல் எல்லாரும் விட்டுறாங்க, ஆனா நாங்க விட்டுவிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அவருடைய நாமத்தினால கூடி வந்த பிறகுதான் அவர் எங்கள் மத்தியில வந்து என்ன செய்வார், வாசம் பண்ணி சொல்லியிருக்கிறார். அவை நாம அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்ப நாங்க நேரம் எங்களுக்கு ஒரு நேரம் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருப்பாருங்க, அந்த நேரத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து என்ன பண்ணிடணும், தேவ சபையில் நாங்க கூடிட வேண்டும். தேவ சபை என்பது தேவனுடைய கிருபாசனம். அந்த கிருபாசனத்தை அன்றைக்கு நாங்கள் சேரும்பொழுது ரொம்ப பசுத்தத்தோடு நம்ம பயத்தோடு கூட நாங்கள் சேர்ந்து வந்து அவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். இதை குறித்து எல்லாருக்கும் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா புத்தி சொல்லி அழைப்பு கொடுக்க வேண்டும். வாங்க தேவ சபையில கூடி கர்த்தரை நாங்க ஆராதிப்போம் என்று சொல்லி நாங்கள் அழைப்பை கொடுக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அவைதான் அந்த ஜீவபலி, அந்த சிலுவையில் ஜீவபலி உனக்காகவும் எனக்காகவுமே அன்றைய நாளிலே அது நடந்தது. ஆகவே கர்த்தராகிய ஆண்டவர் அது சீக்கிரமாக வரப்போகிறார் என்ற தெய்வ பயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்குமா இருந்தால் நான் சபை கூடுதலை ஒருபோது என்ன செய்ய மாட்டேன், விட்டுவிட மாட்டேன். கர்த்தருக்கு நாங்கள் எல்லாரும் பயந்து வாழ்வோமாக இருந்தால் கர்த்தர் சொன்னபடி நாங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிஷங்களிலும் ஒவ்வொரு நேரங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.